ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு கீரை ரெசிபி பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருந்தேன். ஜீரகம் போட்டு, காஞ்ச மிளகா போட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருந்தேன். அது நல்லா வதக்குன பிறகு அதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி நான் கொஞ்ச நேரம் மூடி போட்டேன். எனக்கு இந்த கீரை செய்ய ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப நேரம் கீரையை ஓவர் குக் பண்ணாதீங்க. அது நமக்கு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இதை நல்லா வதங்கின பிறகு நான் என்ன செஞ்சேன், என்கிட்ட கடலை இருந்துச்சு. அதை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இந்த கீரையோட கலந்துக்கிட்டேன். எல்லாருமே பருப்பு போட்டு தேங்காய் போட்டு செய்வோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பசங்க கூட சாப்பிடாம இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் நான் நிறைய வெங்காயம் சேர்த்துருந்தேன். கீரை நல்லா வதங்கிருச்சு. நிறைய கீரையும் சேர்த்துருந்தப்ப கீரையும் வதங்கி சாப்பிட்றப்ப எனக்கு கீரையும் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். செய்கிறதுக்கும் ஈஸி தான். 5 to 10 மினிட்ஸ். முருங்கைக்கீரை நம்ம வாரத்தில் ஒரு 2 முறையாச்சும் எடுத்துக்கோங்க. அயன் நிறைய இருக்குது. கண்டிப்பாக கேர்ள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அயன் ரிச்சான ஒரு ஃபுட்டு. கண்டிப்பாக எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்படியே லைக்கை தான் போட்டு போங்களேன்.